வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலான்னு இருக்கோம். ம். வெக்ஸ் கிங் எழுதின குட் வைப்ஸ் குட் லைஃப். இது ஒரு சுய உதவி புத்தகம். ஆமா, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமா. எப்படி நேர்மறையா இருக்கிறது, நம்ம மேல அன்பு செலுத்துறது, அப்புறம் இந்த பிரபஞ்ச விதிகளை புரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கலாம்னு இது சொல்லுது. கரெக்ட். சோ இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்கள் என்ன, இது கத்துக் கொடுக்கிற வாழ்க்கை பாடங்கள் என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக அலசி பார்க்கலாம் இன்னைக்கு. சரி. வெக்ஸ் கிங் பாத்தீங்கன்னா சும்மா தத்துவமா மட்டும் சொல்லல. அவரோட சொந்த வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், ஆமா, அது முக்கியம். சின்ன வயசுல வீடு இல்லாம தங்குமிடத்துல கூட இருந்த அனுபவம்லாம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் சொல்ற விஷயங்கள்ல ஒரு ஒரு ஆழம், ஒரு நம்பகத்தன்மை இருக்குன்னு தோணுது. நிச்சயமா. வெறும் தியரி இல்லாம நடைமுறைக்கு ஒத்து வரும் விஷயங்களா இருக்கு. வாங்க, இதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாப்போம். ஆமா, இது வெறும் தியரி பத்தி மட்டும் பேசல. நம்ம வாழ்க்கையில நிஜமாவே நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சில நடைமுறை வழிகளையும் சொல்லுது. முக்கியமா அதிர்வு விதி, அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்றோமே, ம், அந்த கான்செப்ட மையமா வச்சுதான் இந்த புத்தகம் போகுது. நம்ம உணர்வுகள், நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், இது எல்லாமே ஒருவித அதிர்வு வெளியிடுது. ஓ அப்படியா? ஆமா, அந்த அதிர்வுக்கு ஏத்த மாதிரி தான் பிரபஞ்சம் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, பதிலளிக்குதுன்னு சொல்றாரு. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த அதிர்வுகளோட முக்கியத்துவம் பத்தி முதல்ல பேசுவோம். நிறைய பேரு ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, அது ரொம்ப பாப்புலர். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை ஈர்க்கிறீங்கன்னு சொல்றது. வெக்ஸ்கிமி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு ஹாலிடே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். ம். அப்போ திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு டாக்ஸ் ரீஃபண்ட் கிடைச்சதாம். இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அது கேட்கும்போது வாவ்னு இருக்கும். ஆனா பெக்ஸ்கிங் இதுல ஒரு சின்ன சிக்கலையும் பாக்குறாரு. அதாவது எப்பவுமே பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அது பிராக்டிகலா கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். முடியவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். இங்கதான் அதிர்வு விதி உள்ள வருது. கிங் என்ன சொல்றாருன்னா, ஈர்ப்பு விதிங்கிறது அதிர்வு விதியோட ஒரு சின்ன பகுதி தான். ஓ, விஷயம் என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோங்கிறத விட நம்மளோட ஒட்டுமொத்த நிலை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்ம உணர்வுகள், நம்ம ஆரோக்கியம், நம்ம செயல்கள், இதெல்லாம் சேர்ந்தது. சரி சரி. பிரபஞ்சம் நம்ம எண்ணங்களுக்கு மட்டும் பதில் சொல்லல. நம்ம முழு அதிர்வு நிலைக்கும் நம்ம வைப்ரேஷனுக்கும் தான் பதில் சொல்லுது. உங்க உணர்ச்சிகள் தான் உங்க உண்மையான அதிர்வை காட்டுற கண்ணாடி மாதிரி. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. 2 டியூனிங் ஃபோக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ம் ஒரே அதிர்வெண்ல இருந்தா ஒன்ன தட்டுனா இன்னொன்னு மெதுவா அதிர ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அது மாதிரி தான். நாம நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கேத்த அதிர்வுல நாமளும் இருக்கணும். அப்போதான் அது நம்ம கிட்ட வரும். ஓ, இது நல்லா புரியுது. அப்போ நம்ம குறிக்கோள் நல்ல அதிர்வுகள் மட்டும்தான், அதாவது குட் வைப்ஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அன்பு, சந்தோஷம், நன்றி உணர்வு, இந்த மாதிரி உயர்வான உணர்வுகள், ஆமா, ஹையர் வைப்ரேஷன்ஸ். உயர்வான அதிர்வுகளை கொடுக்கும். அது நல்ல விஷயங்களை நம்ம பக்கம் ஈர்க்கும். சரி, இத உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு நீங்க யோசிக்கணும். உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த நல்ல அதிர்வுகளை எப்படி வளர்த்துக்கலாம், இதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, அடுத்தது நேர்மறை வாழ்க்கை முறை பழக்கங்கள், பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். உங்க அதிர்வை உயர்த்துறதுக்கு இந்த புத்தகம் சொல்ற சில பிராக்டிக்கல் வழிகள். எல்லாத்தையும் நம்மால சொல்ல முடியாது, ஆனா சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, நீங்க யார் கூட பழகுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஆற்றல், அதாவது எனர்ஜிங்கிறது தொத்திக்கக்கூடியது. பாசிட்டிவான ஆட்கள் கூட இருந்தா அது நம்மளே உயர்த்தும். நெகட்டிவ் ஆட்கள் கூட இருந்தா நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும். ஆமா. இன்னொன்னு, உங்க உடல் மொழி, பாடி லாங்குவேஜ், இதுல கூட கவனம் செலுத்தணும்னு சொல்றாரு. ஆமா, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏமி கடியே பத்தி சொல்றாரு இல்லையா? அவங்களுடைய பவர் போசஸ் ஆய்வு. ஆமா, நம்பிக்கையான உடல் தோரணைகள், அதாவது நிமிர்ந்து நிக்கிறது, கொஞ்சம் தைரியமா பாக்குறது, இந்த மாதிரி போஸுகள் உங்க மனநிலைய நிஜமாவே மாற்றுமா? கரெக்ட். ஏன், சும்மா பொய்யா சிரிச்சா கூட, ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணா கூட அது மூளையை ஏமாத்தி சந்தோஷ ஹார்மோன்களை சுரக்க வைக்குன்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா தாக்கம் பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஓய்வு எடுக்கிறதும் முக்கியம்னு சொல்றாரு. சில சமயம் கொஞ்சம் தனியா இருக்கிறது, ஆமா, சாலிட்யூடு. இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஆற்றலை ரீசார்ஜ் பண்ண உதவும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்கிறது. வதந்திகள், டிராமால இருந்து தள்ளி இருக்கிறது. ஆமா, இதெல்லாம் நம்ம எனர்ஜியை குறைக்கும். அப்புறம் கிங் சொல்ற இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல்.
உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு நிமிஷம் நின்னு நினைச்சு பார்க்கறது, அது உங்க அதிர்வை உடனே உயர்த்தும். கரெக்ட். இது மாதிரி நிறைய பழக்கங்களை கிங் சொல்றாரு. தியானம் பண்றது, உங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி விஷயங்கள படிக்கிறது, கேக்குறது, நல்ல சத்தான உணவு, நிறைய தண்ணி குடிக்கிறது, இப்படி நிறைய இருக்கு. ம். முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் சும்மா ஃபீல் குட் பண்ற விஷயங்கள் மட்டும் இல்ல. உங்க ஆற்றல் அதிர்வெண்ண, உங்க எனர்ஜி ஃப்ரீக்வன்சிய நீங்க உணர்வுபூர்வமா மாத்துறதுக்கான கருவிகள் இது. ஓ, சரி. நீங்க விரும்புற வாழ்க்கையோட உங்கள நீங்க அலைன் பண்ணிக்கிறதுக்கு இது உதவும். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. ஆமா, தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சாதான் பலன் கிடைக்கும். ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டா பத்தாது. சரி, நல்ல பழக்கங்கள் மூலமா நம்ம அதிர்வை உயர்த்திட்டோம்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த ஆற்றலை பாதுகாக்கிறது எப்படி? சில சமயம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க, சூழ்நிலைகள் நம்ம ஆற்றலை குறைச்சிடுமே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த பகுதி இத பத்தி தான் பேசுது. உங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மேக் யோர்செல்ஃப் அ பிரையாரிட்டி. இது கேட்க கொஞ்சம் சுயநலமா தெரியுதே. இல்ல, அதான் கிங் தெளிவுபடுத்துறாரு. நம்ம மேல கருணையா இருக்கறதுக்கும் நம்ம ஆற்றலை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு பேலன்ஸ் வேணும். நம்மள பாத்துக்கிறது சுயநலம் கிடையாது, அது ரொம்ப அவசியம்னு சொல்றாரு. சரி. இதுக்கு சில உதாரணங்களையும் தர்றாரு. உதாரணமா நச்ச உறவுகள், அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அத அடையாளம் கண்டு அதிலிருந்து விலகுறது. அது கஷ்டமான விஷயமாச்சே. கஷ்டம்தான், ஆனா உங்க மன அமைதி முக்கியம் இல்லையா? உங்க உள்ளுணர்வு சொல்றத கேளுங்கன்னு சொல்றாரு. ஒரு உறவு சரியா இல்லையான்னு சந்தேகம் வந்தா உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்க சொல்றாரு. என்ன கேள்வின்னு? என் மகளுக்கோ மகனுக்கோ இதே மாதிரி ஒரு உறவு இருந்தா நான் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்வேன் அப்படின்னு கேட்டுக்க சொல்றாரு. இது ஒரு நல்ல ஃபில்டர் மாதிரி. இது நல்ல ஐடியா. ஆமா. அதே போல வேலையிடத்துல உங்க வேலை உங்களுக்கு மன அழுத்தத்தையோ சோர்வையோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அது உங்க ஆற்றலை உறிஞ்சும். கிங் அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு. ஓ, எப்படி ஒரு நச்சு வேலை சூழலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மன நிம்மதியை கிடைச்சதுன்னு சொல்றாரு. உங்க மன அமைதிக்கு மதிப்பு கொடுங்கன்னு ரொம்ப வலியுறுத்துறாரு. ஆமா. சில சமயம் அந்த வேலையை விட தைரியம் வராது. புரியுது. ஆனா நீண்ட கால அடிப்படையில யோசிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைக்காதீங்க. அது முடியாது. அது உண்மைதான். உங்களுக்கு நீங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க தேவைகளை கவனிக்கணும். இது ஒரு வகையில சுய அன்போட வெளிப்பாடு மாதிரிதான். கரெக்டா சொன்னீங்க. இது சுய அன்போட ஒரு முக்கியமான அம்சம். உங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கும்போது தான் உங்க இலக்குகளை அடையறதுக்கும் ஒரு நோக்கத்தோட வாழ்றதுக்கும் தேவையான ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். சரி. உங்க கோப்பை முதல்ல நிறைஞ்சிருந்தாதான் மத்தவங்களுக்கு ஊற்ற முடியும் இல்லையா? ஆமா ஆமா. சரி, நமக்கு நாமே முன்னுரிமை கொடுக்கணும்னா முதல்ல நம்மள நாம ஏத்துக்கணுமே. அதுவும் சில சமயம் கஷ்டமா இருக்குமே. இருக்கும் தான். அதுதான் அடுத்த பகுதி. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்டிங் யோர் செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. இதுல என்னென்ன வருது? இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1. மீடியா சொல்ற, சமூகம் சொல்ற அழகு வரையறைகளை தாண்டி உங்க தனித்துவமான உடல் அழகை மதிக்கிறது, பாராட்டுறது. இன்னொன்னு, மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாக்குறது நிறுத்துறது, குறிப்பா சோஷியல் மீடியால. அது இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, ஒவ்வொருத்தரோட பயணமும் வேற. உங்க கவனம் உங்க பாதையில இருக்கணும். உங்க குணம், உங்க கேரக்டர் தான் உங்க உண்மையான அழகுங்கிறத உணர்றது. அப்புறம் சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுறது. ஆமா, நம்ம எப்போ என்ன தப்பு பண்ணினோனே யோசிப்போம். ஆனா என்ன சாதிச்சோன்னு அங்கீகரிக்கணும். சுய விமர்சனத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும். அப்புறம் நம்ம தனித்துவமா இருக்கிறது. மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படாம. நீங்க நீங்களா இருக்கிறது, ஆத்தென்டிசிட்டி. கிங் ஒரு லிஸ்டே போடுறாரு. நீங்க அமைதியா இருந்தா குவாய்ட்னு சொல்வாங்க, ஆர்வமா இருந்தா obsessedன்னு சொல்வாங்க, வித்தியாசமா இருந்தா வியர்டுன்னு சொல்வாங்க. ஆமா ஆமா. அதையெல்லாம் கண்டுக்காம நீங்க உண்மையா இருங்க. உங்க தவறுகளை பாடமா எடுத்துக்குங்க. உங்களை மன்னிக்க கத்துக்குங்க. கடந்த காலத்தை விடுங்க. உங்களை நீங்க ஏத்துக்காத போது அது உங்க அதிர்வு குறைக்குமா? நிச்சயமா. அது குறைந்த அதிர்வுகளை உண்டாக்கி நீங்க விரும்புறத அடைய விடாம தடுக்கும். இது சுய அன்போட நேரடியா தொடர்புல இருக்கு. சரி. ஆனா ஏத்துக்கிறதுனா அப்படியே இருந்துடுறதுன்னு அர்த்தம் இல்ல. கிங் அதையும் சொல்றாரு. உங்களை ஏத்திக்கிட்டே உங்களோட சிறந்த வெர்ஷனா மாற முயற்சி செய்யறதும் முக்கியம். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை வேணும். புரியுது. உங்களை ஏத்திக்கிட்டு உங்களை மேம்படுத்திக்க முயற்சி செய்யணும். ஆமா. சரி, இப்போ நம்ம அதிர்வுகளை உயர்த்தி நம்மளை ஏத்திக்கிட்டு நமக்கே முன்னுரிமை கொடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம இலக்குகளை எப்படி அடையிறது? இதுல மனசோட பங்கு என்ன? அதுதான் அடுத்த பகுதி இல்லையா?
இலக்குகளை அடைதல் மனதின் வேலை. ஆமா, மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் மைண்ட் ஒர்க் இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுல முதல்ல வர்றது நேர்மறை சிந்தனையோட சக்தி. உங்க எண்ணங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. உங்களை உயர்த்துற எண்ணங்களும் இருக்கு, உங்களை கட்டுப்படுத்துற எண்ணங்களும் இருக்கு. நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்க யதார்த்தமா மாறும்னு சொல்றாரு. ஓ, நம்ம நம்பிக்கைகள் அவ்வளோ சக்தி வாய்ந்ததா? ஆமா, நம்ம ஆழ்மனம் ஒரு தோட்டம் மாதிரி. நீங்க என்ன விதைய, அதாவது என்ன எண்ணத்தை அதுல போடுறீங்களோ அதுதான் வளரும். நல்ல எண்ணங்களை போட்டா நல்லது வளரும், தேவையில்லாத எண்ணங்களை போட்டா அதுவும் வளரும். அப்போ வெறும் பாசிட்டிவா நினைச்சா மட்டும் போதுமா? அது எப்படி வேலை செய்யும்? இல்ல, அதுக்கு சில நுட்பங்களையும் கிங் சொல்றாரு. ஒன்னு, உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி நிகழ்காலத்துல நேர்மறையா திரும்ப திரும்ப சொல்றது. உதாரணமா, நான் தன்னம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு. சரி. இன்னொன்னு, காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். உங்க இலக்க நீங்க அடைஞ்சிட்டா எப்படி உணர்வீங்க, என்ன பாப்பீங்க, என்ன கேப்பீங்கன்னு உங்க எல்லா புலன்களையும் பயன்படுத்தி மனசுல கற்பனை செஞ்சு பாக்குறது. பெரிய ஸ்போர்ட்ஸ் வீரர்கள்லாம் இதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய ஸ்வார்ஸ்நேக்கர், மைக்கேல் ஜார்டன், ஃபெடரர் அவங்கெல்லாம் இதோட சக்திய பத்தி பேசியிருக்காங்க. கிங் கூட அவரோட டான்ஸ் க்ரூ சம்பந்தமா ஒரு கதை சொல்றாரு. ஓ. அப்புறம் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குன்னு சொல்றாரு. டாக்டர் மசாரோ எமோட்டோவோட நீர் பரிசோதனை பத்தி பேசுறாரு. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸ். தண்ணிக்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொன்னா அதோட கிறிஸ்டல் அமைப்பு அழகா இருக்கும், கெட்ட வார்த்தைகள் சொன்னா சிதைஞ்சு போயிடும்னு. ஆமா, அதனால நாம பேசுற வார்த்தைகள்ல, நமக்கு நாமே பேசிக்கிற வார்த்தைகள்ல கூட கவனம் தேவை. உங்க நோக்கத்தை தெளிவா வச்சுக்கிறது, இலக்குகளை எழுதி வைக்கிறது, இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா சிலர் பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், நான் நிறைய அஃபர்மேஷன் சொன்னேன், விஷுவலைஸ் பண்ணினேன், ஆனா எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு. இது ஏன் சிலருக்கு வேலை செய்யுது, சிலருக்கு செய்யல? இது ஒரு நல்ல கேள்வி. கிங் என்ன சொல்றாருன்னா, வெறும் வார்த்தைகளை மெக்கானிக்கலா சொல்றது மட்டும் போதாது. அந்த வார்த்தைகளோட தொடர்புடைய உணர்வை நீங்க உண்மையிலே ஃபீல் பண்ணணும். ஓ, அந்த உணர்வு முக்கியம். ரொம்ப முக்கியம். உங்க ஆழ்மனம் அதை நம்பணும். காட்சிப்படுத்தும் போது அது நிஜமாவே நடந்த மாதிரி உங்க மனசுல ஒரு ஆழமான உணர்வு வரணும். உங்க அதிர்வு, அதாவது உங்க எண்ணம், உங்க நம்பிக்கை, உங்க உணர்வு, உங்க விருப்பத்தோட உண்மையிலே ஒத்திசைவா அலைன்மெண்ட் இருக்கணும். சரி சரி. இது உங்க ஆழ்மனதை மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி. இதுதான் அதிர்வு விதியோட அடிப்படையில வேலை செய்யுது. வெறும் மேஜிக் இல்ல. புரியுது. அப்ப மனசை தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆனா அது மட்டும் போதுமா? உட்காந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? நல்ல பாயிண்ட். இல்ல, அது மட்டும் பத்தாது. அதுதான் அடுத்த பகுதி சொல்லுது. இலக்குகளை அடைதல், செயல்பாடு, மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ், டேக்கிங் ஆக்ஷன். ஆமா, மனதளவுல தயாராயிருந்தாலும் செயல்பாடு இல்லாம எதுவும் நடக்காது. கரெக்ட். மாற்றம் வேணும்னா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். கிங் ஒரு கேக் ஒப்புமே சொல்றாரு. கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பக்கத்துல இருந்தா மட்டும் போதுமா? பத்தாது, அதை எடுத்து கலந்து பேக் பண்ணணும். அதேதான். அது மாதிரிதான் இலக்குகளை அடையிறதுக்கு குறுக்கு வழிகள் எதுவும் இல்ல. முயற்சி தேவைங்கிறத ஏத்துக்கணும். டேவிட் பெக்காம் மாதிரி பெரிய ஆட்கள் கூட அவங்களுக்கு திறமை இருக்கலாம். ஆனா அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் விடாப்பிடியான பயிற்சி, அந்த செயல்பாடுதான். நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி, அதுதான் முடிவுகளை தரும். இதுல கிங் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பிடிச்சிருந்தது. அதாவது உந்துதல், மோட்டிவேஷன் இல்லாதப்பவும் தொடர்ந்து செயல்படுறது. ஆமா, சாதாரணமானவங்களுக்கும் அசாதாரணமானவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். எல்லா நாளும் நமக்கு மூடு இருக்காது. உண்மைதான். சில நாள் சோம்பேறித்தனமா இருக்கும், தள்ளி போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சின்ன சின்னதா இலக்குகளை உடைச்சு தொடர்ந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். உடனடி பலன்களை எதிர்பார்க்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம். நாம இப்போ உடனடி தீர்வுகள் தேடுற சமூகத்துல இருக்கிறோம். ஆமா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஆமா, ஆனா பெரிய விஷயங்களுக்கு நேரம் எடுக்கும். அப்புறம் குறுகிய கால சந்தோஷத்துக்காக, உதாரணமா ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போறது, நீண்டகால இலக்குகளை தியாகம் செய்யாம இருக்கிறது முக்கியம்னு கிங் அவரோட அனுபவத்திலிருந்து சொல்றாரு. சரி. பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கணும். அதே சமயம் உங்க இலக்குகள் மேல ஒரு விதமான பிடிவாதம், ஒரு பற்றுதல், அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது நல்லது. செயல்முறைய நம்பி பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட சேர்ந்து போகணும். சில சமயம் நம்ம நினைக்காத வழியில கூட நமக்கு நல்லது நடக்கலாம். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. மனநிலையும் செயல்பாடும்
ஆக்ஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் முக்கியம். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. கரெக்ட். செயல்பாடுங்கிறது உங்க மனநிலையோட உங்க அதிர்வோட ஒரு இயல்பான வெளிப்பாடு. நீங்க உண்மையிலே ஒரு விஷயத்த நம்பி அதுக்கேத்த அதிர்வுல இருந்தா செயல்பாடு தானா வரும். ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மையான பலன் கிடைக்கும். சரி, இதையெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில கஷ்டமே வராதா? பிரச்சனை இல்லாம இருக்குமா? அப்படி கிடையாது. வாழ்க்கையில வர்ற வலிகளுக்கும் சவால்களுக்கும் கூட ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு கடைசி பகுதி சொல்லுது. வலியும் நோக்கமும், பெயின் அண்ட் பர்பஸ். ஆமா, வலி நம்ம மாத்துதுன்னு சொல்றாரு. கஷ்டங்கள்ல இருந்து நாம கத்துக்கிற பாடங்கள் தான் நம்ம வலிமையாக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு பாடத்தை நம்ம சரியா கத்துக்கிற வரைக்கும் வாழ்க்கை அதே மாதிரி சவால்களை திரும்ப திரும்ப கொடுக்கணும் கிங் சொல்றாரு. நீங்க கவனிக்காம விட்டா பிரபஞ்சம் இன்னும் பெரிய சிக்னலா அனுப்பும். அந்த எச்சரிக்கை அறிகுறிகளை கவனிக்கணும். ஓ, ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துக்கு சேவை செய்ய ஒரு உயர் நோக்கம், ஒரு பர்பஸ் இருக்குன்னு கிங் நம்புறாரு. உங்க ஆர்வம், பேஷன் எதுல இருக்கோ, எது உங்களை உயிர்ப்போட உணர வைக்குதோ அதை தொடர்றது அந்த நோட்டத்தை கண்டுபிடிக்க உதவும். பணம் பத்தி என்ன சொல்றாரு? பணம்ங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி. அது வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா அதுவே வாழ்க்கையோட குறிக்கோள் ஆகிடக்கூடாது. பற்றாக்குறை மனப்பான்மையை விட்டுட்டு அபரிமிதமான மனப்பான்மையை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. என்கிட்ட போதுங்கிற உணர்வு இருக்கணும். கடைசியா உண்மையான மகிழ்ச்சி பத்தி பேசுறாரு இல்லையா? ஆமா, உண்மையான சந்தோஷம்ங்கிறது வெளியில இருக்கிற விஷயங்கள்ல, பணம், புகழ், உறவுகள்ல இல்ல. அது ஒரு உள்நிலை, இன்டர்னல் ஸ்டேட். உங்களை நீங்களே ஆளுமை செஞ்சு ஒரு நோக்கத்தோட வாழும்போதுதான் அந்த உண்மையான நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். இதுதான் மிக உயர்ந்த அதிர்வு நிலைன்னு சொல்றாரு. ஆஹா, இந்த புத்தகத்தோட கொள்கைகளை பின்பற்றினா நம்ம வலியை எதிர்கொள்ற விதம் மாறுது. கஷ்டங்கள் கூட வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பா தெரியுது. நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியுது. ஆமா, இறுதியா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலைகளை சார்ந்ததில்ல. அது நம்ம உள்ளுக்குள்ளிருந்து வர்றது. ஒரு உயர்ந்த அதிர்வு நிலையில வாழ்றது அப்படிங்கிற புரிதல் வருது. அருமை. அப்போ சுருக்கமா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தா, வெக்ஸ்கிங் நமக்கு சொல்ற முக்கியமான விஷயங்கள். சுய அன்பு ரொம்ப முக்கியம். நம்ம அதிர்வுகளை கவனிக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும். நமக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். நம்மள நாம ஏத்துக்கணும். மனசளவுல இலக்குகளுக்கு தயாராகணும். ஆனா கண்டிப்பா செயல்பாடு இருக்கணும். அப்புறம் வாழ்க்கையில வர கஷ்டங்கள் மூலமா நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். கரெக்ட். இதுதான் புத்தகத்தோட சாரம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகத்துல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. வெக்ஸ்கிங் சொல்ற மாதிரி உங்களை நேசிச்சு உங்க அதிர்வுகளை உயர்த்தி உங்க கனவுகளை அடையலாங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையான கேள்வி இதுதான். உங்க முழு திறனை அடையறதுக்காக, உங்க ஹையஸ்ட் பொட்டென்ஷியலை ரீச் பண்றதுக்காக எந்த பழைய நம்பிக்கைகளை, எந்த பழைய பழக்க வழக்கங்களை விட நீங்க தயாரா இருக்கீங்க? நல்ல கேள்வி. எதை விட்டொழிச்சா நீங்க உண்மையிலே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. நிச்சயமா. இந்த கலந்துரையாடலை எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஆழமான அலசல்ல மறுபடியும் சந்திப்போம்.